கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் குடியரசு தினம். குடியரசு தினம்னா நம்மளுடைய கடைக்கோடி மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் கிடைக்கிறதுக்காக நமக்கு நாமே வழிகள் வகுத்த நாள். நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்ம தீட்டியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஏதாவது கருத்தான விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அனிருத் ஃபேன்ஸ் பெருசா இல்லை சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸ் அனிருத் ஃபேன்ஸ் கெத்தா இல்லை சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸ் கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நம்ம முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போகிறோம். இந்த ரவுண்ட் பேர் வந்து யாரு கெத்து. முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அனிருத்தோட ஃபேன்ஸ் அனிருத்திட்ட பிடிச்ச அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லா ஜானர்ஸ்லையும் பாட்டு நல்லா செம்மையாக போடுவார். ஒரு ஜானர்ஸ் மட்டும் போட மாட்டார். அவர் சேட் சாங்கும் செம்மையாக இருக்கும், லவ் சாங்கும் செம்மையாக இருக்கும், பிஜிஎம்மும் செம்மையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பிடிச்ச பிஜிஎம் எது? பிஜிஎம் வந்து லேட்டஸ்ட் அந்த மரணமாஸ் பேட்ட படத்தில். வேற அவர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுவார் சார். என்ன ட்ரை பண்றாரு? அதாவது புதுசா நிறைய ட்ரை பண்றாருன்னு எங்களுக்கு தெரியும். டிஃபரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் EDMஸ்லாம் எடுத்துட்டு வந்து அதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி. என்னப்பா அவர் புதுசா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ECG MRI ஸ்கேன்லாம் எடுக்கிறாரா? உங்களால என்னப்பா வச்சுக்கிறாரு? எங்க இதுல அக்கௌஸ்டிக்ஸ்னு ஏதோ முடிச்சிருக்காமா. அவர் தானே முடிச்சிருக்காரு. அவர் ஏதாச்சும் படிச்சாரா? அங்க பாரு, அங்க வந்து தாடி வச்சிருக்காரு. பொண்ணுங்களுக்கு யாரு தாடி வச்சிருந்தா பிடிக்கும்? பாத்துக்கோ. தாடி வச்சிருந்தா ரியலி தாடி வச்சவங்கள பிடிக்குமா? தாடி வச்சவங்கள பிடிக்குமா? சரிப்பா வேற அப்படின்னு பார்த்தா கானால யார் பாடுறா? அவங்க பாடுவாங்களா? ஏப்பா அவங்க கானாலாம் பாடுறாரு, உங்களால பாடிக்கிறாரா? கருத்தா கழிச்சா என்னது? அது கானாவே இல்லடா. எப்பா கருத்தவெல்லாம் கழிச்சாவோட ஒரு கானா பாட்டு தேவையாப்பா? மேதமன் படம் பாத்துறீங்களா? ஆமா, படம் பார்த்துட்டு பேசுங்க. சம பாட்டுல இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னடா எல்லாம் ஊமை பதில் இல்லையா உங்களுக்கு? கானா எதுக்கு பாடணும்? நம்மளுக்கு தான் பல விஷயம் இருக்கு. பாட தெரியாதுன்னு சொல்லுங்கடா. அவ்வளவுதான்டா, ஒத்துக்கிட்டு போங்கடா. சரி, அனிருத்தோட பெஸ்ட் லவ் சாங்ஸ் என்ன சொல்லுங்க? நீ பார்த்த விழிகள், கண்ணழகா, அதெல்லாம் கேட்டா அப்படி நைட்லாம் கேட்டா அப்படி நல்லா நைட் எல்லாம் கேட்டா ஃபீலிங்கா இருக்கும். ஃபீலிங்கா நைட் எல்லாம் கேட்டா ஃபீலிங்கா இருக்காமா? பாத்து உங்க ஆள் யாரெல்லாம் உருவாக்கி இருக்காரு? விக்னேஷ் உருவாக்கி இருக்காரு. விக்னேஷ் வந்து லிரிசிஸ்டா நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. தங்கமே பாட்டும் அவர் தான் எழுதினாரு. அது அனிருத்னால தான் முடிஞ்சுன்னு சொல்லலாம். சூப்பரா. விக்னேஷ் சிவனை உருவாக்கி இருக்காரு பாரு, ரிலீசிஸ்டா. உங்களால யார் உருவாக்கி இருக்காரு? கானா பாலா தெரியுமா? கானா பாலா தெரியுமாடா? சரி தம்பி, கானா பாலா வந்து உருவாக்கி இருக்காரு. சோ எந்தெந்த சாங்லாம் பெஸ்டா கொடுத்திருக்காரு? ஆடி போன ஆவணி பாட்டு, அப்புறம் அந்த இது நடுக்கடல்ல கப்பல்ல இறங்கி தள்ள முடியுமா? அது ஒரு பாடுறா கானா பாலா அவரே எழுதி பாடுறாரு. உங்களால என்னப்பா பண்ணிருக்காரு? அவரு நிறைய பேருக்கு வாழ்க்கை தராரு. வாழ்க்கை தராரு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கு அவருக்குனே ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. அவர் இப்போ ஒரு சாங் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சாங்குமே வந்து அவர் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு இமேஜினேஷனோட செய்வாரு. அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அந்த சாங் கேட்கும் போது. அதுக்காக தான் எக்கச்சக்க ஃபேன்ஸ். எந்த ஃபீல் வந்துச்சு? எந்த பாட்டை கேட்டு? எல்லா பாட்டுலயுமே. இப்ப பிஜிஎம் எடுத்துக்கோங்க, விஜய் சேதுபதியோட பிஜிஎம் எடுத்துக்கோங்க, அது கேட்கும் போது அப்படியே ஏறும் தெரியுமா? அதுதான் சந்தோஷ். ஏப்பா இந்த பாட்டு கேட்டா, அந்த பாட்டு கேட்டா உங்களுக்கு ஏதோ ஏறுதான். உங்கால் பேட்டை கேட்டா ஏறு. பேட்ட படம் பாத்தீங்களா? என்ன பேட்ட படம் பாத்தீங்களா? எது? பேட்ட. ஆமா, அது யார் பிஜிஎம்? எங்க தல பிஜிஎம் தான் செம்மையா இருக்கும். பேட்டரே அதிர்ச்சி. அது பாக்யராஜ் படத்தை காப்பிடா. உனக்கும் எனக்கும் தானே பொருத்தம். அது யாருக்கு இங்கே இருக்கும் தெரியுமா? அதே தலைவருக்கு கபாலி படம் பிஜிஎம் கேட்டிருக்கீங்களா? யாரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் செம்ம மாசா கொடுப்பா? சரி 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 சரி, எந்த படத்துல அனிருத் வந்து ஹீரோக்கு செம்ம மாசான இன்ட்ரோ கொடுத்திருக்காரு? கத்தியில விஜய்க்கும் விஐபில தனுஷுக்கும் நல்ல இன்ட்ரோ தான் கொடுத்திருக்காரு சார். வரலாம் வரலாம் வா பைரவா விட ஒரு இன்ட்ரோ சாங் வேணுமா? நம்ம தலைவர் பைக் திருப்பறத வச்சே மியூசிக் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி வருமா? வரலாம் வா வந்து லாரி பின்னாடி வா 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 சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு பாட்டுன்னு சொன்னா எப்படி? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், யாரோட மியூசிக் ஒரு பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு? அனிருத்தோடதுதான். சந்தோஷ் நாராயணன். அனிருத் தான். வைரஸ் கொலவெரிடி அது ஃபேமஸ் ஆச்சுல இன்டர்நேஷனல் லெவல்ல. மொழி தெரியாதவங்க கூட எல்லாருமே பாடி ஆடி அதெல்லாம் பார்த்திருக்கோமே. அவங்க இதுல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டை வச்சு வந்துட்டாங்க இவ்வளவு தூரம். சரி, நீ வேற ஏதாவது பாட்டு சொல்ல பார்க்கலாம். எங்க இதுல நிறைய பாட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல அட்டகத்தி பாட்டுல ஆரம்பிச்சு இப்போ வரசன்ன ஃபுல் பிஜிஎம் தான். ஆஸ்கார் அவார்டு வாங்கின AR ரஹ்மான் எங்க தலைவரை கூட்டி பாட வச்சிருக்காரு மெர்சல் ஐட்டன்ட்டு. உங்க பாட்டு என்ன? வாங்கின AR ரஹ்மான் சார் அனிருத்தை கூப்பிட்டு மெர்சல் ஐட்டம் சாங் வந்து பாட சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய கௌரவமான ஒரு விஷயம் இல்ல? ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்க ஆளுக்கு நடந்திருக்காப்பா?
அதான் கேட்குறாங்க அவங்க. சொல்லட்டேன்ப்பா. வட சென்னையிலேருந்து என்னடி மாயாவி சாங் எவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு தெரியுமா? இதை விட கல்யாண வயசு எவ்வளோ ட்ரெண்டிங் போயிருக்கு தெரியுமா? பசங்க வந்த உடனே எனக்கு இப்போ மேரேஜ் வயசு தான் பாட ஆரம்பிச்சானுங்க. அது தெரியுமா? யார நீ பாடல? நீ பாடலனா உனக்கு வராது, நீ முரட்டு சிங்கரா. இது வரைக்கும் ரொம்ப ஜாலியான பாட்டு, மாசான பாட்டு, ஹீரோ இன்ட்ரோ ஓப்பனிங் சாங் இந்த மாதிரியே பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப சோல்ஃபுல்லான ஆத்மார்த்தமான சோக பாட்டு. ஸோ யாரு கொடுத்துருக்கா, அதில் யாரு ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? அனிருத் தான் சார் கொடுத்துருக்காரு. அனிருத் தான். விஐபி படத்தில் ஒரு அம்மா சாங் தான் செம்ம சாங் சார். அந்த மாதிரி ஒரு சேட் சாங் இருக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது சார். அந்த சாங் வேணா பாடி விட காட்டுவோம். பாடி காட்டுங்களேன். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சும் உனக்குள்ள உண்டு, வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் போன உலகில் தெய்வங்கள் உண்டு, நீ என் பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேசலும் பிள்ளை. விஐபி படத்துலேருந்து ஒரு செமையான ஒரு சாங் அம்மா அம்மா பாட்டு. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜானகி அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தனுஷ் கூட சேர்ந்து பாடினாங்க இந்த சாங்கை. ஸோ இதுக்கு ஈக்குவலாக உங்க ஆள் ஏதாவது பண்ணியிருக்காரா? அதை விட ஒரு சோல்ஃபுல் சாங் கேட்க முடியுமா? நாங்க ஒய்ஃபுக்காக பாடுறவங்க இல்ல, அம்மாக்காக பாடுறவங்க. சந்தோஷ் நாராயணன் சார் வந்து ஃபெமினிசம் பற்றி எல்லாம் கூட தான் பாடியிருக்காரு. மனிதி மாதிரி ஒரு சாங் வருமா? எனக்கு எப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒரு டிப்ரெஸ்டாக ஸ்டேட்டில் இருக்கேனோ மனிதி தான் எனக்கு வந்து ஒரு சோர்ஸாகவே இருக்கு. எதிர்நீச்சல் சாங் கேட்டிருக்கீங்களா? எதிர்நீச்சல் ஒரு சாங் வந்து வாலி சார் எழுந்த லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸ் கேட்டாலே எங்களுக்கு பூஸ்ட் வந்துடும். அவங்க சொன்ன லிரிக்ஸ் செம்மையாக தான் இருக்கும். அது ஃபெமினிசம் இல்லையே. இது நான் பாய்ஸ் வச்சுக்கிறோம். அனிருத் ஃபேன்ஸ் பெஸ்ட்டா இல்லை சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், சந்தோஷ் நாராயணுடைய ஃபேன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சவால் விடணும்னா நீங்கள் என்ன சவால் விடுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸை பாருங்க, அடுத்து அந்த ஃபேஸை பாருங்க. யார் பெஸ்ட்னு பார்க்கலாம், யார் ஹீரோ ஆக முடியும், யாருக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டு பேத்துக்குமே ஹீரோக்கெல்லாம் அப்படியே தாண்டவம் ஆடுதேப்பா. இப்போ கூட சான்ஸ் இருக்கு அனிருத்துக்கு, சந்தோஷ் நாராயணுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் கிடைச்சா தாராளமா அடிக்க சொல்லுங்க. எங்காலே கம்போஸ் பண்ண சொல்றோம். பாட்டு ஹிட்டோ அவங்களால மியூசிக் பண்றாராமா, பாட்டு பயங்கர ஹிட் ஆமாமே. எங்கால அவரே பாட்டு போட்டுப்பாரு, அவரே நடிச்சுப்பாரு, எல்லாமே நாங்க செல்ஃபாவே பண்ணிப்போம், யாரும் தேவையில்லை. ஆமா அவங்க ஆளு செல்ஃபாவே எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அவரே பாத்து சொல்லுங்க. அவரே பார்த்து சொல்லுங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்க? ஹலோ, முதல்ல அவரை சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொல்லுங்க. அவருக்கு கியூ லைன்ல நிக்குது, அவர்தான் நிக்கல, எல்லாம் டம்மி பீஸ். யார் சொன்னா? இன்னும் 2-3 ரவுண்ட் இருக்குடா, இப்போ அடிச்சுட்டா போடுறா. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து யாரு கெத்து இந்த டாஸ்கை வந்து ரெண்டு பேரும் சிறப்பா முடிச்சிருக்கீங்க. இது வந்து அனிருத் பெஸ்டா இல்ல சந்தோஷ் நாராயணன் பெஸ்டான்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அனிருத் ஃபேன்ஸ் பெஸ்டா, சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸ் பெஸ்டா அப்படின்றதா இங்க விளையாட்டு. ஓகேவா? நீங்க தயவு செய்து எங்களெல்லாம் சிக்க விட்றாதீங்கடா. ஓகேவா? ஸோ உங்க ஆள் தான் கெத்துன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டில் ப்ரூவ் பண்ணுங்க, அதுவும் பாடி ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க உங்களோட கெத்தை வந்து பாடி ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த ரவுண்ட்ல இப்ப யாரு ஃபர்ஸ்ட் பாட போறீங்க? அனிருத். சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? சம்மா இறக்கு. கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, நீ ஏறினாலும் மாறினாலும் கெத்த விடாத, கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, நீ ஏறினாலும் மாறினாலும் கெத்த விடாத. அலுமா டோலுமா அலுமா 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 டோலுமா இசாலகடி மாலுமா, தேச்சி கலி சின்ன காக்கி விட்டா சாலுமா. ஆலுமா டோலுமாவோட ஒரு வெயிட்டான சாங் வச்சுக்கிறீங்களாடா நீங்க? என்ன பாட்டு? ஏன் பாடுங்க பாக்கலாம். இந்த பாட்டை தொடர்ந்து வேற என்ன பாட்டு நீங்க இறக்க போறீங்க? எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு, மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு, மானோரோசம்லாம் கீழ விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா, வெளில சொல்லாம உள்ள அழுகிறேன்டா, இங்க கணக்கில்லடா, உதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங்.
உங்களை பார்த்து எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குன்னு பாடிக்கிறாங்க. நீங்க என்ன பாட போறீங்க? பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன் போல சீண்டிய நாக்கா யாரோ தூங்காத. ஏய் நான் அழகா நல்ல கை தட்டுங்க, ஆட் பண்ணுங்க, கை தட்டுங்க. கிளாப். ஏய் வைகை மண்ணு சொல்லும் என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு. புழுதி பறக்குமா? இப்ப பறக்கும் பாருங்க. ஐயா, ஒரே உலகம் தெரியாது, நியாயம் தர்மம் கிடையாது, பாத மாற குடிக்காது, பாசம் நேசம் புரியாது, வேணாம்பா பூச்சாண்டி நம்மாலே இங்க தனி பாதி பார்க்காத விளையாடி கேடிக்கெல்லாம் இவன் கேடி மாறி. டிங் டாங் உன்னை எட்டி எட்டி மிதிப்பேன் டிங் டாங் உன்னை கட்டி வச்சு உதப்பேன் டிங் டாங் உன்னை எட்டி எட்டி மிதிப்பேன். டிங் டாங் பெல். கொலவெறிடி. அதை விட கெத்தான பாட்டுலாம் நாங்க என்ன வச்சிருக்கோம். பாட்டு? பாருங்க. கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா பிறந்த பின்ன கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா. உங்களுக்கு இந்தியா கேட்டு எங்களுக்கு சென்னை வெயிட்டு உங்களுக்கு கோவால பீச் எங்களுக்கு மெரினா தாமாசு உங்களுக்கு சப்பாத்தி குருமா எங்க இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர் சும்மா கம்முன்னு கிடமா. காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாரிச்ச நார வாயம் திங்கிறான் கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறான். காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. போற போக்கில ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே பாரபட்சமாக்காம கூட வச்சு செஞ்சுட்டாலே ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு பொக்குன்னு தான் ஒண்ணு வச்சுட்டாலே நலவு ஒண்ணு நெஞ்சுக்குள்ள வச்சு செஞ்சுட்டாலே ஒரு பார்வையால என்ன செஞ்சுட்டாலே வச்சு செஞ்சுட்டாலே அதெல்லாம் போயிட்டு என்ன செஞ்சுட்டாலே வச்சு செஞ்சுட்டாலே. ஏ கம்மல்ல நான் இருந்தா உன் காதோரம் வசிருப்பேன் ஏ கம்மல்ல நான் இருந்தா உன் காதோரம் வசிருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கெத்து நீ கிடைச்சாய வாழ்க்கை கெத்து. அம்மா குடும்ப குத்துவிளக்குங்களா? என்ன பாட்டு வச்சுக்கிறீங்க? கெத்தா ஒரு தளபதி பாட்டு ஒண்ணு பாடிடுறோம். ஏன்னா நீங்களே பாடுறீங்க, இந்த பக்கம் இருந்து சவுண்டே வர மாட்டேங்குது. பாட போறோம். சரி பாடுங்க. சேர்ந்து பாடுவோம். இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம் நம்ம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் அணிலி சேரும்போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கிட்டோம் லைக் ஷேர் தான் செல்ஃபி புள்ள கிவ் மீ a உம்மா செல்ஃபி புள்ள கிவ் மீ a உம்மா. எப்ப அடுத்து என்ன பாட்டு பாடு? இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காலத்துல செல்ஃபி எடுக்க முடியாது, உமாவும் கொடுக்க முடியாது. சரியான வார்த்தை. எங்கேயோ போய் சமத்தியா வாங்கியிருக்கான், அதனாலதான் பேசுறான். மச்சானே மச்சானே ஓ பச்சானே வச்சானே நீ குச்சாட்டோ சுட்டானே தொட்டானே வா மச்சானே மச்சானே. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. நெருப்புடா நெருங்குடா பாப்போ நெருங்குனா ஒசுக்குற கூட்டம் அக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும். காக்கா கருப்பே பேட்டா செருப்பே ஷார்ப்பா இருடா புரியாது மாங்காய் இனிக்கும் மாம்பழம் இனிக்கும் இதுதான் வாழ்க்கை புரியாது. லவ் கிடைச்சா வச்சுக்க லவ் போனா லக்கு அடிச்சா அள்ளிக்க லக்கு போச்சா தள்ளிக்கடா. வேற ஏதாவது பாட்டு இருக்குதாப்பா? கம்நாட்டிகோ கம்நாக்கம் கம்நாட்டிகோ கம்நாக்கம் கம்நாட்டிகோ கம்நாக்கம் கம்நாட்டிகோ. என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிட செய்கிறாய் உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் ஐயா நான்
இல்லை இமைகள் மூடி அருகினில் வா இது போல் வேகும் இல்லை. என்னடா பண்றீங்க? அப்பா, இந்த மாதிரி காதல் ரசம் தழும்ப ஏதாவது பாட்டு வச்சுக்கிறீங்களா? கண்கள் எல்லாம் கண்ணீர் தூவி கண்ணீராகுதே நானுனை காணும் வரையில் தாமத நிலையே தேசங்கள் பிரிந்தே தனியே தனியே 1000 கோடி முறை நான் தினம் இறந்தேன் நான் என்னை உயிர்த்தேன் மாய நதி இங்கு மாறில் வடியுதே. இந்த சாங் சேலஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது சாங் பாட சொல்லுங்க. இல்லடா, ஆல்ரெடி அழுதுட்டாங்கடா. மெல்ல மெல்ல ஓடி போனது ஜோடி வந்து இப்ப ஜாலியானது பைக்கே ரைடு கூட ஹாப்பியானது காலம் வந்தது கெத்தியானது வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனது ஜாலி வந்து இப்ப ஜாலியானது பைக்கே ரைடு கூட ஹாப்பியானது காலம் வந்தது கெத்தியானது. பாட்டிய தங்க சல நீ இல்லாட்டி நான் ஒண்ணும் இல்ல என் ஜோடியா நீ நிக்கையில வேற என்ன வேணும் வாழ்க்கையில பத்த தல ராவண பச்சை புள்ள ஆகுறேன் கக்கத்துல தூக்கிக்க வரியா அத்தாடி தலகால புரியாம பார்த்தேனே உன நானு தயங்காம காத்தோடு காத்தாக கை கோத்து நடப்பேனே விலகாம டார்லிங் டம்பக்கு டார்லிங் டார்லிங் டம்பக்கு டான்ஸ். டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா ஏடா 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 ஏடா. ஃபர்ஸ்ட் டார்லிங் டம்பக்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷம், பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டு இருக்கா இல்லையா? எக்ஸ்ட்ரா நம்பர் எல்லாம் போட்டு பாடும்போது நீங்க கேட்டுக்கணும். ஓகே, கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு சாங் பாடுங்க. குண்டு மொழியில கால் யூ. ரெண்டு உயிரை தேடி பாயுது குத்து சண்டை இதோட நிப்பாட்டு போதும் முத்த சண்டை இதோட நீ போட வேணும் தனிமை துறக்க அலையிற நானும் மனச திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்டிக்க போறேன் தாலி கட்டிக்க போறேன் தாலி கட்டிக்க போறேன் ஆமா மோதி முட்டிக்க போறேன் நான் போய் எங்காவது முட்டிக்க போறேன். தயவுசெய்து போய் நிப்பாட்டுங்க. போதும், விட்டா விடிய விடிய பாடிட்டே இருப்பீங்க. சந்தோஷ் நாராயணோடைய சாங் சூப்பரா இருக்கா இல்ல அனிருத்தோட சாங் சூப்பரா இருக்குன்னு கேட்டா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. என்ன நீங்க பாடினதான் கொஞ்சம் என்னால் கேட்க முடியல. நடிகன்டா நீ. ஸோ நடிகன்டா நீனா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நடிக்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த செக்மெண்ட். ஸோ நடிக்கிறத வந்து உங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் லீவ் எடுக்கிறதுக்கு நிறைய சொல்லுவீங்களே. நம்ம கமலஹாசன் சிவாஜி கணேசனை விட நீங்கள் வந்து நடிச்சிருவீங்க இங்கே இல்லை? செத்து போன பாட்டியை 10 தடவை சாகடிச்சிருப்பீங்க. என்ன கரெக்டு தானே? ஸோ இதில் வந்து உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் பண்ண பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நடித்து காட்டணும். இதை வச்சு உங்களோட டீம் வந்து கண்டுபிடிப்பாங்க அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு. 1 நிமிஷம் டைம் ஒவ்வொரு டீமுக்கு. ஓகேவா? ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? இதை போன தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த தடவை வந்து சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. யார் நடிக்க போகிறீங்க? வாமா கிளிமா, உன் பேர் என்ன? சரி சரி, அரவிந்தா. அரவிந்தியாவா? என்னடா அப்படியே போமா. அடுத்தது யாருப்பா வர்றீங்க? ப்ளூ சட்டை. உன் பேர் என்னடா? ராம். ராம்க்கு ஒரு நல்ல சீட். அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. டேய் கமலஹாசன் வாயில டேய் அஜீவா சொல்ல ஏது சொல்ல நாட்டுக்கு ஒரு ஏதோ சொல்ல வராது. சொல்லுங்க. ஏமா சந்தோஷ் நாராயணன் டீம்ல இருந்து யார் வர போறீங்க? வாமா வாமா, பச்சை சுடிதாரு நல்ல சீட்டா எடுமா. அந்த பக்கம் போமா.
பசிக்குதா? ஆ நீ வாய மூடு அதானே. ஆ ஏன்டா சாவடிக்கிறீங்க? சொல்லலி ஏண்டி தம்பி ஒரு நிமிஷம் ஆச்சு. போன இறந்து 3 நாள் ஆச்சு. இந்த பக்கம் வாங்க போங்க, தயவுசெய்து அந்த பக்கம் போங்க. என்ன ஏப்பா அடுத்த யார் பார் போறீங்க? மஞ்சள் சுடிதார். ஐயோ கோவத்தை பாடுறா. கண்ணை நோண்டி கண்ணாடி போட்டு செஞ்சிருவனா? இல்லையா? உங்களுக்கு தானே சொன்னேன். கண்ணை நோண்டி விடுவேன். இல்ல இல்ல இன்னும் வரணும் 6 வரைக்கும். டைம் அப் டைம் அப் டைம் அப். என்ன பாட்டு அது? டேய் ஏண்டா டேய் ஏண்டா? அடுத்தபடியாக சந்தோஷ் நாராயணன் அணியிலிருந்து ப்ளூ சட்டை. அப்புறம் ஏன்டா எடுக்கிற? தேவா டேய் நேக்கு தமிழ் தெரியாது அப்படின்ட்டு. டேய் எங்க வா ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். என்ன பண்ணு என்ன இது? மயக்க வருதா? தோசை சுடணுமா? அனிருத் ஃபேன்ஸ் கெத்தா, சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸ் கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு கேம் மாதிரி விளையாண்டோம். பட் உண்மையாலுமே 2 பேரும் கெத்து தான். ஓகேவா? ஸோ சண்டை போட்டுக்கிறத நிறுத்திட்டு போய் எல்லாரும் படிச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய மேதாவியா வர பாருங்க. ஓகே. ஸோ வழக்கம் போல ப்ரோக்ராமோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு சூப்பராக விளையாண்டிங்க. ஸோ வழக்கம் போல் ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Tanike and Sairam College students.